ஒரு எதை பற்றினா மைன்கிராஃப்ட் கேம் பிளே தான். நம்மளோட ஒரு ப்ராமிஸ் வேர்ல்டு கிரியேட் பண்ண அந்த ஒரு ப்ராமிஸ் வேர்ல்டுக்கு அப்புறம் மெகா வால் வேர்ல்டு அதோட கண்டினியூவேஷன் கேம் தான். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகுது பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட்ரோ ஆல்ரெடி கொடுத்துட்டேன், முடிச்சுக்கோங்க. இப்போ நான் எதை நோக்கி மேலே போயிட்டுருக்கேன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ், இதை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இதான் மகளை கட்டியிருக்கேன். எதுக்கூட இந்த வேர்ல்டெல்லாம் வீடியோ இவ்வளோ லேட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் ஆஃப் திஸ் இதுதான் மக்களே. சரி வந்து சாவக்கூடாது, ஒரு தக்லீஃப் இது கொடுக்கலான்னு பார்த்தா புட்டுக்குச்சு மகளே, புட்டுக்குச்சு. ஐயோ, நான் இந்த ஐரன் ஃபார்ம்லேயே ட்ராப் ஆகிட்டேன். மக்களே, ஸோ என்னை மன்னித்து கொண்டீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். நான் ஐயன் ஃபார்மாக கட்டின மக்களே, அது உங்களுக்கு காமிச்சிருக்கவே மாட்டேன். நல்ல வேலை இது வந்துச்சு. கார்னர் வர அயன் ஃபார்ம்னு நினைக்கிறேன், கட்டினதோட சரி. இந்த கார்னரில் அயன் ஃபார்ம் இருக்கா? இல்லை, 2 கார்னரில் 2 அயன் ஃபார்ம் கட்டியிருப்பேனா என்ன தெரியல மக்களே. ஸோ முதல்ல நான் அயன் ஃபார்ம் கட்டியிருக்கேன், எனக்கே சரியா ஞாபகம் இல்லை. சி திஸ் மான்ஸ்டர், ஐ பில்ட் திஸ் மக்களே. மைன்கிராஃப்டில் இருக்க நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டாக்கபிள் ஐட்டையுமே ஷார்ட் பண்ணோம். நான் இப்போ டக்குன்னு இது வழியாக ஸ்ப்ரிண்ட் த்ரூ பண்ணுறேன். எதெல்லாம் ஸ்டோர் பண்ணணுன்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஓகே மகளே, பார்த்துக்கிட்டீங்களா? இதனால எம்டி ஜஸ்ட்னு கேட்காதீங்க, கீழே 2 காவல் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் எம்டினா அது எக்ஸ்ட்ரா இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டமில் இல்லாத அன்ஸ்டாக்கபிள் ஐட்டம்ஸ் அதுக்கெல்லாம். அப்புறம் இந்த பிளாக் ஆஃப் டைமண்டு ரொம்ப ரொம்ப ரேரான விஷயத்துக்கெல்லாம். இதுக்கே நான் எல்லா இடத்துக்கும் போய் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் மக்களே. ஸோ இருக்க அத்தனை டைஸ் இந்த கேம் எல்லாம், இந்த டிஎன்டி ரயில், அப்சர்வர், பிளேஸ் ராட், பவர் ட்ரைல் எல்லாத்துக்குமே வச்சுருக்கேன். சில படத்துக்கு வைக்கவும் மறந்துட்டேன், அது என்னென்னு கூடிய சீக்கிரம் தான் தெரியும். இந்த வீடியோவில் நான் இதை காமிக்கிறது தான் வந்தேன் ஆக்சுவலாக மெயினாக. அப்புறம் இது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இட் இஸ் அதாவது எனக்கு அங்கே 8 டபுள் அங்கே 8 டபுள் செஸ்ட் ஃபுல்லாக சூப்பரா. தம்பி எல்லாம் கரெக்டாக தான்ப்பா இருக்கு. எல்லாம் கரெக்டாக இருந்தோம், எதுக்கு மக்கள் இந்த ஹாப்பர் இப்படி பண்ணுது? ஐட்டமையும் போட்டு லாக்இன் பண்ணிட்டேன். இங்கே எப்படி 35 வந்து நிற்கும்? இப்போ இந்த வழியாக ஏதாவது ஒரு ஐட்டமாக ஃப்ளோ த்ரூ பண்ணால் உள்ளான்னு வச்சுக்கோங்க, ஃப்ளோ த்ரூ ஆகுமா ஆகாதா? இப்போ எதுக்கு இந்த பிரச்சனைன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். ஸோ நான் இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறேன், ஸ்பெக்டேட்டர் மூட் போட்டுக்க போகிறேன். எவ்ரிதிங் இஸ் த சேம். இது ஒரு கூலான எஃபெக்ட் கொண்டு வர ட்ரை பண்ணேன், அப்புறமா அதை நான் பண்ணல. ஓகே, எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்குது, சேம். டர்ட்டும் கரெக்டாக தான் பண்ணேன். இன்னும் ஒரு வாட்டி பண்ணி பார்ப்போம் மக்கள், இல்லை இந்த ரோ ஆஃப் ஜஸ்ட்டே ரிமூவ் பண்ணிப்போம்.
நான் இதை லாக்இன் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே, ஸோ லாக்இன் பண்ணி இப்படி ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ணவே முடியாது. ப்ளூ ஸ்டெயின் கிளாஸ் பண்ணி தான் இருக்கேன். இப்போ ஹாப்பர் சார்ட் த்ரூ ஆகிட்டுருக்கு. இப்போ சார்ட் த்ரூ ஆகிட்டுருக்கிறது வந்துட்டு ஹாப்பர் மக்களே. இந்த செஸ்டில் இருக்க ஹாப்பர் ஹவு மெனி ஹாப்பர்? 21 ஹாப்பர்ஸ். இந்த செஸ்டில் இதுக்கு மேலே ஹாப்பர் வரக்கூடாது. From 41 the count should not increase. Sorry, 21 increase ஆகல. குட் சைன். ஹாப்பர் கவுண்டராக இன்க்ரீஸ் ஆகல. ஓகே, வெரி குட். அந்த செஸ்ட் ஹாப்பருக்கு டெடிகேட் ஆயிடுச்சு. ஸோ ஐட்டம் போயிட்டுருக்குள்ளே இது ஆஃப் ஆயிரும். 41 வந்ததுக்கு 41 35 ஏதோ ஒன்று. இப்போ 35 வந்ததுமே இது ஆன் ஆயிடுது. 37 ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஐட்டம் சார்ட்டிங் த்ரோ? கல் கல்லே தான் மக்களே. இப்போ கல் சார்ட் த்ரூ ஆகிட்டுருக்கு. இந்த செஸ்டில் கல்லெல்லாம் எங்கே? ஓகே குட். பேக் டு நார்மல் மக்களே. பட் இன்னும் நெதரைட் ஆர்மர் இல்லைல்ல. சரி, ஸோ வி ஹவ் சார்ட்டட் அவுட் த ப்ராப்ளம் மக்களே. வாங்க இப்போதைக்கு நம்ம எதையாவது நோக்கி செல்லுவோம். இந்த கட்டின வேறு எதுவும் உங்களுக்கு காமிக்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மக்களே. ஆமாம், ஃபஸ்ட்டு அயன் ஃபார்மே உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கலாம். வாங்க போய் காமிச்சிட்டு வந்துடுறேன். அயன் ஃபார்ம் இந்த கார்னரில் கட்டியிருக்கேன்னா என்ன? மழை வந்தாலே இந்த டெக்ஸ்சர் பேக்கில் லேக் ஆகுது. /weather clear. அயன் ஃபார்ம். ஓகே மக்களே, we have reached the அயன் ஃபார்ம். சூப்பரா. நான் பர்ன் ஆக மாட்டேன் பிகாஸ் லாவா இங்கே இருக்கு. டே என்ன முழுகிட்டு இருக்கேன்? ஓஹோ, we have flown out from there மக்களே. எங்கேயோ ஒரு இடத்துல பேட்ச் ஒர்க் தேவைப்படுச்சு. பேட்ச் ஒர்க்கை போட்டாச்சு. பேட்ச் ஒர்க் டன் மக்களே. இந்த அயன் ஃபார்மில் தான் கொஞ்சம் நல்லாவே அயன் கிடச்சிச்சு. ஏஎஃப்கேலேயே கடந்தேன். உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ்லாம். இப்போ தான் தலைவன் செத்துட்ருக்கான்னு நினைக்கிறேன். செத்தவன்லாம் வந்துட்டுருக்கான். ஓகே
ஓகேங்க வாங்க. இதுதான் நம்மளோட அயன் ஃபார்ம். ஆஃப்லைனில் பண்ணி வச்ச ப்ராக்ரஸ் இதெல்லாம். இது நம்மளோட இந்த மெகா ஹியூஜ் வால் ப்ராஜெக்டில் பண்ணது. யாருக்கெல்லாம் தெரியாதோ அவங்களாம் பார்த்துக்கோங்க. டோட்டலி ஃப்ளாட் அண்ட் எவ்வளோ நாள் சித்திரமா இந்த ஒரே ஒரு குட்டி ப்ராஜெக்ட் முடிக்க. இந்த ஏரியா விட்டு இந்த மொத்த ஏரியாவுமே நான் வில்லேஜாக கட்டலான் இருக்கேன் மக்களே. சென்ட்ரில் இருக்க போகிறது சென்ட்ரில் இல்லை, இந்த சைட் கார்னர்லேருந்து நம்ம ஜப்பானீஸ் ஸ்டைல் வீட்டிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். we are gonna build a Japanese style themed home. ஒரு கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும், வாங்க போயிட்டு நம்மளோட ஃபார்மில் செக் பண்ணி பார்க்கலாம். சாரி, ஆட்டோ சார்ட்டிங் சிஸ்டமில் என்னால் எவ்வளோ இருக்குன்னு. காபிள் ஸ்டோன் இல்லை, எனக்கு புரியல. இல்லை ஜி, இங்கே ஹாப்பருக்கான ஆட்டோ சார்ட்டிங்கா, இங்கே காபிள் ஸ்டோனுக்கான ஆட்டோ சார்ட்டிங்கா. ஆனால் இங்கே ஓகே 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 வெரி குட், வெரி வெரி குட். ஹாப்பருக்கான ஆட்டோ சார்ட்டிங் இங்கே வந்துச்சு. காபிள் ஸ்டோன் தான் இது. இந்த காபிள் ஸ்டோனுக்கு 2 செஸ்ட்டு வேணும் தான் அப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்கிறது. ஓகே மக்களே, we have gotten cobblestone. கரெக்டாக நான் வந்து செக் பண்ணுற செஸ்ட்டு மேல் ஃபங்க்ஷனிங் பண்ணுற செஸ்ட்டாக இருந்தால் எப்படி மக்களே தரலாம்? நியாயமா இது? நான் பரமா நியாயமா இது? ரெச்டோனா டே தம்பி. ஓகே 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 பர்ஃபெக்டு தான் மக்களே. 41 41 41 41 அன்ரீச்சபிள் மக்களே. இப்போ ரிட்டர்ன் எப்படி மேலே போகிறது? இப்படியே தான் மேலே போகணும். ஓகே, லெட்ஸ் கெட் அப். பார்த்தீங்கன்னா மக்களே, நம்மளோட வேர்ல்டில் ஒரு எவ்வளோ பெரிய ஆட்டோ சார்ட்டிங் சிஸ்டம் கட்டியிருக்கேன்ட்டு. இதுக்கு எவ்வளோ வேலை பார்த்தேன்னு தெரியுமா? கொஞ்சம் வேலையாக மக்களை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. சரி, கேட்டால் நீங்கள் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த கஷ்டம் எதுக்கு உனக்கு அப்படின்னு. டாப்பர் செஸ்ட்டு தான் இருக்கிறதே ஃப்ரீயாகவே இருக்குது. அது மட்டும்தான் ஃப்ரீயாகவே இருக்குன்னே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கோல் ஆட்டோ சார்ட் ஆகட்டும். எத்தனை செஸ்ட்டு ஆப்பர் மீதின்னு பாருங்கள். நான் கொஞ்சம் மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டேன். அதுக்கான விளைவு தான் இத்தனை செஸ்ட்டு இத்தனை ஆப்பர் மீதி. ஓகே, வேறு ஏதாவது ப்ராப்ளம்? இஃப் ப்ரோ டாப் ஃப்ளோருக்கு ஐட்டம் எப்படி ப்ரோ ட்ரான்ஸ்போர்ட் ஆகும்னா, அதுதான் நான் ரொம்ப கூலான சிஸ்டமாக வச்சுக்கிட்டுருக்கேன். கூல் சிஸ்டம். see this. இப்படியே இந்த வழியாக ஐட்டம் வருமா, அப்படியே மேலே போயிட்டு அங்கே இருக்க இன்புட்டுக்கு போய் கனெக்ட் ஆயிரும். இங்கே இருக்கிற அவுட்புட் டு தேர் இன்புட். வெறும் 5 ஆட்டோ ஷாட்டரை வச்சு சொல்லி கொடுத்த டியூட்டோரியல் இது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மக்களே. இந்த ரைடை நானே டிசைன் பண்ணேன். உங்களோட ஆட்டோ ஷாட்டை ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம் இப்படியே போனால்.
பாருங்கள், அவ்வளோதான். பறந்த சாட்டோ சரட்டையும் தாண்டி இதோட ஸ்பீடு தான் எனக்கு இருக்கிறதே பிடிச்சது. அதுக்குள்ளே பாருங்கள் 200 பிளாக் மேலே வந்துட்டோம். நான் பேசிகிட்டு இருக்கக்குள்ளேயே 200 பிளாக்ஸ். இப்படி தான் நினைக்கிறேன். ஆஹா, ஜோலி முடிஞ்சு. हरे कृष्ण जगन्नाथ प्रेमानंद। ये तो क्या हुआ? /TP ஓகே, நம்மள அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மரட்டா.